தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கெல்லாம் அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். ஆமீன். எல்லோரும் எழுந்து நிற்போம். இப்புண்ணிய சேஷத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோ. மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் வாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்து நிற்பாகியர்கள் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் மேல் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதியும். ஆமென். அமர்வோம். சேர்லாம் முன்னாடி வாங்க, நிறைய கேப், கொஞ்சம் முன்னாடி வந்துடு. குழந்தைங்களாம் முன்னாடி வந்து உட்காரலாமே. சில்ட்ரன்ஸ், கேட்டிக்ஸம் சில்ட்ரன்ஸ். சில பேர் சொல்லி எந்திரிப்பு வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறாள்னா சீக்கிரம் கூட்டின்னு வந்து மேலே உட்கார வச்சுருவோம். அப்புறம் சீக்கிரமா நீங்களே எழுந்து வந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இன்னும் ஒரு தம்பி வரல ஒன்றும். வந்துட்டான், எழுந்துட்டான். வெரி குட். இந்த பக்கம் யார்? இன்னும் கேட்டிக்ஸம் சில்ட்ரன்ஸ். சீக்கிரம் வாங்க, பெரியவங்களுக்கு இடம் கொடுங்க. ரொம்ப தான் படிடுவோம். நிலையோடு புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் எழுந்து நிற்போம். இரு கரங்களையும் விரித்தபடியாய் இயேசுனுடைய வல்லமையான பிரசன்னத்தின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அப்பா, இந்த நாளில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறணும், மகிழ்ச்சி நாளாய் மாறணும் ஒப்புக் கொடுப்போம். தூயாவினுடைய வல்லமையான பாடலோட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி தூயாவினுடைய அற்புதமான அபிஷேகத்தை வேண்டி ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் என்பார். கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, படுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. இறை வசனங்களை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தரும் ஆவியானவரே சொல்லி பாடுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட
வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே கரங்களை தட்டி ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. 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 செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. சொல்லி தாரும் ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவரே படும். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் சேர்த்து எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே. எல்லாம் சேர்ந்து எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தியபடியாய் ஹல்லேலூயா சத்தமாக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே நீ இயேசுவே வல்லவர். நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் இயேசுவே நீர் தூயவர். இயேசுவே நீர் இயேசுவே தூயவர். நீர் ஆண்டவர். இயேசுவே நீர் ஆண்டவர். கரங்களை உயர்த்தியபடியாய் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுப்போம். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், வெளியூரிலே தங்கியிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். இதோ நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஏறெடுக்கிற காரியங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த மாலை நேரம்
இதோ உங்களை சந்திக்க நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இயேசுவே. இந்த நேரத்தை ஆசீர்வாதமான நேரம் மாத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆமென். பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. நம்பிக்கையோட ஒப்பு கொடுக்கிற நேரம், ஆமென். ஒப்பு கொடுக்கிற நேரம். இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க. அந்த நாளில் இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களில், தாய் தந்தையினுடைய பெயர்களில், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய பெயர்கள் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி ஜெபிங்கப்பா. ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இயேசுவே. இயேசுவே ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே என் தகப்பனை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே என் தாயை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவே என் கணவனை ஒப்பு கொடுக்குறேன். மனைவியை ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகளை பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே. ஆண்டவருடைய அற்புதமான கரங்கள் இந்த நாளிலே நம்ம எல்லாம் தொடரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஒப்பு கொடுப்போம். அப்போ அந்த நாள் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் வேண்டுகிற காரியங்கள் நடக்கணும் தகப்பனே சொல்லி ஒப்பு கொடுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாய் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் தொடுபடியாய் ஆமென். நீர் வழி நடத்தும்படியாய் இந்த மாலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். உம்முடைய திருநாமத்தினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆமென். கலக்கத்திலிருந்து குழப்பத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய், ஆமென். நோய்களிலிருந்து விடுதலை பெறும்படியாய், தடைகளிலிருந்து விரும்படியாய் இந்த மாலை வேலையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ரெண்டு கரங்களை விரித்து ஹல்லேலூயா பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, ஆமென். இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. எல்லாரும் அமர்வோம், அமர்வோம். விழித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிள் எடுத்துங்க. நீதி தலைவர்கள் புத்தகம், நீதி தலைவர்கள் புத்தகம் 6வது அதிகாரம். என்ன புத்தகம்? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல, பதில் சத்தமாக வரலையே. என்ன தலைவர்கள்? பைபிள் இருக்குதா? அப்படியே இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ 6வது சாப்டர் எடுங்க. 6th சாப்டர். நீதி தலைவர்கள், ஜட்ஜஸ் சொல்லுவாங்க இல்லையா? படிக்கிறீங்களா? இஸ்ரேல் 2வதுல படிங்க. 2. மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யார் கொடுமைப்படுத்தது? யாரு கொடுமைப்படுத்த? இஸ்ரேலர்களா? படிங்க, திரும்ப படிங்க. மிதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யார் கொடுமைப்படுத்தப்பட்டது? இஸ்ரேல். யார் கொடுமைப்படுத்தியது? மிதியானியர்கள். அப்போ 2 குழுக்கள் இருக்கிறது. ஒன்று மிதியானியர்கள், இன்னொன்று இஸ்ரேல்கள். யார் கொடுமைப்படுத்துறது? திரும்ப இஸ்ரேல். யார் கொடுமைப்படுத்துறதுன்னு கேட்குறேன். திரும்ப இஸ்ரேலர்களா? மிதியானியர்கள் கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமைக்குள்ளவர் யாரு? அவங்க எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க. அடுத்தது படிங்க. எனவே மிதியானியரிடமிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக மலை பிளவுகளையும் எங்க? 2வது குகைகளையும், 3வது கோட்டைகளையும் தங்கள் பதிங்கடமாக அமைத்துக் கொண்டார்கள். திரும்ப கேட்கிறேன், யார் கொடுமைக்கு உள்ளானது? யார் கொடுமைப்படுத்துறது? எங்க தங்குறாங்க? அதனால பயந்து போயிட்டு இவங்க கையில மாட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்குறாங்க? ஒன்று மலை பிளவுகள். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இதுல இது மாதிரி ஆழமான இடத்துல மறைவா தங்கிக்கிறது மலை பிளவுகள். 2 குகைகள். 3வது கோட்டைகளில் தங்கி கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? படிங்க.
இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்தனர். ரீசனே கிடையாது. நீ பயிர்ச்சியா, அவன் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். பயிரை அழிக்கிறார்கள். கொள்ளையிட்டு போது ரெண்டாவது பட்சம், இருப்பதை அழிக்கிறார்கள். நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மிதியானியர்கள் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வாழ்ந்து விடக்கூடாது, உனக்கு பொருளாதாரம் சேர்ந்து விடக்கூடாது, நீ வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பயிர்களை அழிக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தார்கள். அங்க மட்டும் இல்லை, அவர்களை சுற்றி இருக்கிற, அவர்கள் சார்ந்து வாழ்கிற எல்லா இடங்களுடைய விளைச்சலை அழித்தார்கள். அவர்கள் பயிரிட்டதை அழித்தார்கள். அவர்கள் சார்ந்து வாழுகிற சில விஷயங்கள்லாம் நமக்கு பயிர் வராது. மேலேருந்து இப்போ ஊட்டிலாம் ஒரு சில விஷயம், ஊட்டியில் வளர்கிற விஷயங்கள்லாம் ஒன்று இருக்கும், குளிர் பிரதேசங்களில் கீழே வளர்ந்து இருக்கும். இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து வருது. நீ எங்கேயும் சாப்பிடாத, எந்த விளைச்சலும் வரக்கூடாது. உன்னை சுற்றி வாழ்கிற அவருடைய இலக்கு எல்லாத்தையும் அழித்து அங்கே இருக்கிற விளைச்சலை அழித்தார்கள். இரண்டாவது. மூன்றாவது, அப்புறம் இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. நீ எதை சாப்பிட்றியோ அதை அழித்தார்கள். யார் அழிக்கிறது? சத்தமா யாரை அழிக்கிறாங்க? நல்லா கவனிச்சிக்கணும். அது ரொம்ப அழகான பகுதி இது. அப்புறம் ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. மிதியானியர் வராங்க, திடீர்னு வராங்க, வந்துட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருக்க ஆடு மாடெல்லாம் அழிச்சிட்டு உன்னுடைய பயிரெலாம் அழிச்சா நீ எப்படி நிற்ப? என்ன இருக்கு உங்ககிட்ட? ஒன்றுமே இருக்காது. ஆக அவர்கள் அழித்தார்கள். மிதியானியர் அழிக்கிறாங்க. ஃபுல்லாக விளைச்சலை அழித்தார்கள். நீர் சார்ந்து வாழ்கிற பகுதிகளை அழித்தார்கள். உனக்கு என்னென்ன உணவோ அதை அழித்தார்கள். ஆடு மாடுகளை அழித்தார்கள். எல்லாத்தையும் அழிச்சிக்கிறாங்க. அவங்க வாழவே முடியல. அப்புறம் படிங்க. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாக வந்தனர். இந்த வெட்டுக்கிளிகள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காமிச்சாங்க. நிறைய இடங்கள் இது இருக்குது வெளிநாடுகளில். நமக்கு இன்னும் பெருசாக வரலை. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து திடீர்னு வரும் கூட்டம். யாராக லட்சக்கணக்கில் வரும். அதை விட லட்சக்கணக்கில் வந்து ஒரு விதின்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒட்டுமொத்த விளைச்சலே அழிச்சிட்டு போயிடும். என்ன பயிரிட்டாங்களோ ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வெட்டுக்கிளி அவ்வளோ வேகமாக சாப்பிட்டு போயிடும். அவங்கள போய் விரட்டுறதுக்குள்ளே அது முடிஞ்சிடும் அந்த கதையை. அப்போது அவர்களுடைய எதிரிகள் எப்படி வராங்கன்னு சொன்னாக்கா, எப்படி வராங்க? வெட்டுக்கிளிகள் போல வராங்க. ஏன்னா வராங்க, அழிச்சிட்டு போயிடும். கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரத்தில் அழிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா எண்ண முடியாது. அவங்க வரும் பொழுது எண்ண முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வருவார்கள். அப்புறம் அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினில் வாழ்ந்தனர். அப்புறம் மிதியானிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். அவங்க நம்பியது யாரு? ஆண்டவரை தான் நம்பினாங்க. யார் கொள்ளை அடிக்கிறாங்க? திரும்பவும் இஸ்ரேலா? இல்லை மிதியானி. கரெக்டாக சொல்லிட்டீங்க. யார் கொள்ளை அடிக்கிறது? யார் கொள்ளையிடப்படுறா? எங்கே தங்கினாங்க அவங்க? எங்கே பதுங்கினாங்க அவங்க? குகையில் பதுங்கினாங்க, கோட்டையில் பதுங்கினாங்க, மலை பிளவுகளில் பதுங்கினாங்க. ஏன் பதுங்கினாங்கன்னா, அவங்க எப்படி வந்தாங்க? வெட்டுக்கிளிகள் போல வந்தாங்க. அவங்க ஒட்டகத்தை என்ன முடிஞ்சுதா? என்னென்ன அழிச்சாங்க? அவங்க விளைச்சல் அழித்தார்கள். அவர்களுடைய பயிர்களை அழித்தார்கள், விளைச்சலை அழித்தார்கள், உணவை அழித்தார்கள், ஆடு மாடை அழித்தார்கள். சரிங்களா? இது வரைக்கும் தெரியுது இல்லை? இப்போ இவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு முடியாமல் யாரை நோக்கி அழுறாங்க? ஆண்டவரை நோக்கி அழுகிறார்கள். இப்போ படிங்க. இவ்வாறு இல்லை 11வது வசனம் போயிடுங்க. இவங்க வந்து கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஆண்டவர் பேசுறார். சின்ன விஷயம் நடக்கிறது. பின்பு ஆண்டவருடைய தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடி, அவர் சொல்ற, நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அதன்படி ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு. அவர் பேசும்போது எங்கே இருக்கிற கருவாலி மரம்? ஒபிராவில் ஒரு கருவாலி மரம் இருக்கிறது. அந்த மரம் சேர்ந்து படிங்க. அந்த மரம்
அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. யோவாசுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? என்ன மரம்? எந்த இடத்துல இருக்கு? ஓபிராவில் இருக்கிற கருங்காலி மரம் யோவாசுக்கு சொந்தமானது. அப்புறம் படிங்க. அவர் மகன் கிதியோன். அவர் மகன் கிதியோன் தான் இங்க ஹீரோ. புரியுதா? கிதியோனு ஹீரோ. படிங்க. மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக. நல்லா கவனிங்க. மிதியானியர் எப்படி வந்து உணவெல்லாம் அழிச்சிடுவாங்க இல்லையா? அதனால இந்த கோதுமையை மறைப்பதற்காக, பயிரிட்ட கோதுமையை மறைப்பதற்காக என்ன செய்யறாரு? திராட்சை ஆலைக்கு போயிடுறாரு. ஏன்னா திராட்சைலாம் அங்கே இல்லை, ஆலைகள் காலியாக இருந்திருக்கும். அங்கே போனால் அந்த திராட்சை தான் இல்லையா, அங்கே வரமாட்டாங்கன்ட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் எங்கே கதிர் அடிக்கிறார்? கோதுமை கதிர் எங்கே அடிக்கிறாரு? திராட்சை ஆலையில் அடிக்கிறார். யார் அடிக்கிறது? கதிர்களை யார் அடிக்கிறா? கிதியோன் அப்பா பேர்னா யோவாசுக்கு சொந்தமான மரம் என்ன மரம்? அது எந்த இடத்துல இருந்தது? ஓபிரால இருந்தது. ஓகே, இப்போ அங்க போயிட்டு கதிர் அடித்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது பாருங்க. 12வது வசனம். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீங்க ஏத்துக்க முடியுமா பாருங்க. அவன் போய் பயந்துக்கின்னு அங்க போய் அடிக்கிறத விட்டுட்டு அப்ப திராட்சை ஆலையில போய் கதிர் அடித்து கொண்டிருக்கிறான், கோதுமை கதிரை. அவரை பார்த்த ஒருத்தர் வலிமை மிக்க வீரனே, பலசாலியே. நக்கா சிரிப்பு வராதா? நீ தான் பலசாலிடா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உடனே வந்துச்சு பாரு அவர் கோபம். அவர் கேட்பார். கிதியோன் அவரிடம் என் தலைவரே. ஆண்டவர் தூதர் என்ன சொல்றாரு? என் தலைவரே. ஒரு நிமிஷம். ஆண்டவர் தூதர் என்ன சொல்றாரு? வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு. யார் சொல்றா? ஆண்டவர் யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு? கிதியோனுக்கு சொல்றாங்க. அப்ப கிதியோன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கிதியோன் அவரிடம் என் தலைவரே. முதல்ல கேட்கிறாரு, என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால். ஆண்டவர் எங்களோடு தான் இருக்கிறார். நீ என்னோடு இருக்கிறார் சொன்னல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குது? நிறைய பேர் கேட்போம் இல்லையா கேள்வி. கிதியோனும் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் கேட்கிறாரு, நீ வலிமை மிக்க ஆண்டவர் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ற, ஆண்டவர் எங்களோட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? முதல் கேள்வி. அடுத்து, ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? முதல் கேள்வி. நீங்க சொல்றீங்க எங்க தந்தையர்லாம் சொல்லியிருக்காங்க, எங்களை இப்படிலாம் வழி நடத்தி வந்தாங்க, நாங்கள் இப்படிலாம் வந்தோம், நாங்கள் கேட்டோம், அவ்வளோ அழகாக நடத்தி வந்த வியத்துக்கு செயல்கள் எங்களுக்கு ஏன் நடக்கலை? முதல் கேள்வி, ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? ரெண்டு, நீ எப்படிலாம் எகிப்து மக்களை வழி நடத்தி வந்தியோ அது ஏன் எங்களுக்கு நடக்கல? அப்படி ரெண்டாவது கேள்வி. மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார். இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானின் கையில் ஒப்படைத்து விட்டீரே என்றார். கேட்கிற கேள்வி. அதுக்கப்புறம் படிங்க. ஆண்டவர் அவன் பக்கம் திரும்பி உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய். உன்னை பயந்து தானே இருக்கிற, பயந்து தானே கோதுமை திராட்சை ஆலையில் அடிச்சிட்டு இருக்க. நீ இதே ஆற்றலோடு, உனக்குன்னா சக்தி இருக்குதோ அதே சக்தியோட போ, இதே ஆற்றலோடு செல்வாய். உனக்கு கூட்டல, ஆற்றல்லாம் கூட்டப்படவில்லை, ஆனால் நீ போ. அப்புறம் மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய். நீ இதே ஆற்றலோடு போ. நீ சொன்னலாம் மிதியானியர் இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஆண்டவர் மிதியானியர் கையிலிருந்து உன்னை விடுவிப்பார், உங்களை விடுவிப்பார். அப்புறம் உன்னை அனுப்புவது நான் அல்லவா? ஏன்னா உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நான் தானே அனுப்புகிறேன், போ அப்படின்னு சொல்லி இதே ஆற்றலோடு செல்வாய் என்று அனுப்பப்படுகிறார். அப்புறம் கிதியோன் அவரிடம் என் தலைவரே எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? நான் எங்கேயா விடுவிக்கிறது? நான் எப்படி விடுவிக்க முடியும்? பயங்கரமான ஒரு அப்செட் ஆகுறாரு. ஏன்னா சும்மா இருந்தவன் பயந்துன்னு அங்கே கதிர் அச்சுன்னு இருந்தவன் பயந்துக்குன்னு அங்கே போயிட்டு கோதுமையில் அங்கே வைக்க முடியாது, மிதியானியர் கொள்ள அடிச்சிடுவாங்கன்னு பயந்துன்னு திராட்சை போனால் அங்கே ஆண்டவர் ஆண்டவருடைய தூதர் வலிமைக்கு வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்ன பிறகு அவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ பேசுகிறார். இப்போ சொல்கிறது, நான்
ஒன்று, நான் எப்படி விடுவிக்க முடியும்? எனக்கு என்ன சக்தி இருக்குது? எனக்கு ஆற்றல் இல்லை, சக்திகள் எதுவுமே இல்லை, நான் எப்படி விடுவிப்பதுன்னு கேட்குறாரு. அப்புறம் இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம். இருக்கத்திலேயே நலிவுற்ற குடும்பம் என் குடும்பம் தான். எங்களுக்கு பெரிய சக்தி கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது. ஆனால் எப்படி நாங்கள் போய் இதை போய் பண்ண முடியும், நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்குறேன். என் குடும்பமும் சின்ன குடும்பம், வலிமையற்ற குடும்பம். அப்புறம் என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன். வீட்டில் வர ஊர்லேயே ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு எங்கே ஆகும்? இந்த ஊர்லேயே சாதாரண குடும்பம் நாங்கள் தான், அந்த குடும்பத்துலேயும் சின்ன பையன் நான் தான் அப்படி சொல்லி கேட்குறாரு. பாருங்க, திரும்ப படிங்க, திரும்பவும் படிங்க. அதை ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, இதே ஆற்றுடன் செல்வாய், மீதியான கைந்து இஸ்ரேல் நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு அழகான நிகழ்வோடு பாருங்க. வலுவான மிகப்பெரிய வேலை கொடுக்கப்படுகிறது, ஆனால் அவன் தான் சின்னவன். குடும்பத்திலே அவன் தான் சின்னவன். இருக்கிற குடும்பங்கள்லேயே நலிவுற்ற குடும்பம் அவருடைய குடும்பம், மனசிலே நலிவுற்ற குடும்பம் கிதியோனோட குடும்பம். கடவுள் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட நம்ம பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிட்டுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. பாடுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா? எல்லாரும் சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. எல்லாம் சத்தமா பாடின வாய் திறந்து. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க அமைதியா இருங்களா? நீங்க எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேவகுமாரா மைக்கில் பாடுறவங்களாம் பாடுவானா? நீங்க பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா இன்னும் சத்தமா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கு தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? இந்த ஆள் இந்த வேலை அவங்க தான் முடிப்பாங்க நம்ம நினைச்சிருக்கலாம் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் சாதாரண மனிதர்களை வைத்து நடத்துகிறார். கிதியோனை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய போரை, வெட்டுக்கிளிகள் போல இருந்த கூட்டத்தை, ஒரு நாட்டையே இஸ்ரேல் மக்களை அழித்த ஒரு கூட்டத்தை சாதாரண கிதியோனை வைத்து ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த குடும்பத்திலே அவன் தான் சின்னவன், அந்த குடும்பம் தான் நலிவுற்ற குடும்பம். அங்கிருந்து ஒருவனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உடைந்த பாத்திரம், ஒன்றுமில்லாத பாத்திரம், ஒன்றுமில்லாத பாத்திரத்திலே, உடைந்த பாத்திரத்திலே ஆண்டவர் தம்முடைய வலிமையான காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் இந்த உத்தரவாதம் தருகிறார். உன்னுடைய நிலையை பற்றி, ஒன்றும் இல்லாமையை பற்றி, திறமை இல்லாததை பற்றி, படிக்க முடியாதை பற்றி, வேலை இல்லாததை பற்றி, உடல்நலம் பற்றி பயப்படாத. ஆண்டவர் உன்னை வைத்து காரியங்களை செய்வார் என்கிற அழகான உறுதியை தருகிறார். பிள்ளைகளை பாடுவோம் தொடர்ந்து. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்?
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? நம்மளாம் சேர்ந்து படுவோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுதும் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகை அறியும். ஆனால் ஆண்டவரே, உம்மை மறந்து வாழ்ந்த என்னை, உன்னை மறுதளித்த என்னை நீ பயன்படுத்துகிறீரே, நன்றி என்று சொல்லி பாடுவோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், அது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுதும் விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யார் கொடும்படுத்துறா? மிதியானியர். நான் தானா? மிதியானியர். மிதியானியர். யார் கொடும்படுத்துறது? மிதியானியர். யார் கொடுமைக்குள்ளாகிறது? இஸ்ரவேலர். அவங்க எங்க தங்குறாங்க, பதுங்குறாங்க? மலைப்பிளவுகள். மலைப்பிளவுல, குகையில, கோட்டையில பயந்து அங்க தங்குறாங்க. என்னெல்லாம் அழிக்கிறாங்க? விளைச்சல் அழிக்கிறாங்க, உணவு அழிக்கிறாங்க, கால்நடைகள் அழிக்கிறாங்க. இந்த சூழலை ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார்கள். ஆண்டவர் விடுதலை தருகிறார். அதனுடைய அடையாளமாக கிதியோனை தருகிறார். இப்போ கிதியோனுக்கு ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. 7வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் அவர் நிறைய அடையாளம்லாம் கேட்பார். 2 அடையாளம்லாம் கேட்பார். ஆண்டவர் கொடுப்பார் பொறுமையாக. இப்போ நம்ம சாப்டர் 7 நீதி தலைவர்கள் 7 முதல் வசனம். எருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து, இவர்கிட்ட சொல்லிட்டாங்க இல்லையா, கிதியோன் கிட்ட போறணும்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய எக்காலம் மூதி அவங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். அவங்க வரும்பொழுது நடக்கிற நிகழ்ச்சிகள், அதிகாலையில் எழுந்து 60 நீரூற்றருகே பாளையம் இறங்குகிறார்கள். மிதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வது கடவுளுக்கு பிடிக்காது. நல்லா கவனிங்க, தற்பெருமையோடு இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்காது. முப்பத்திரன்னா வேற நிறைய பேர் போகிறாங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் நிறைய பேர் போனோம், அதனால தான் ஜெயித்தோம், அந்த மனநிலை வரும்.
அவங்க ஏராளக்கான வெட்டுக்கிளிகள் போல் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர்லாம் தேவையில்லை. நாங்கள் சொல்கிற ஆளை கூட்டு போ அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறார். எத்தனை பேர் பாருங்கள், அடுத்து படிங்க. இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீர் கூற வேண்டியது போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன், நான் போருக்கு பயப்படுறவங்களாம் கிளம்புங்க, விட்டு அகலட்டும் என்றார். அப்புறம் கிளையாது மலையை விட்டு அகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பிச் சென்றனர். எவ்வளோ பேர் போகிறாங்க? 22,000 பேர் திரும்பி போகிறாங்க. அதன் பிறகு எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 பேர் எஞ்சி இருந்தனர். 10,000 பேர் எஞ்சி இருந்தார்கள் மக்களோட. அப்படின்னா எத்தனை பேர் மொத்தம் போயிருக்காங்க? 42,000. 22,000 + 10,000 எவ்வளோ ஆச்சு? 32,000 பேரில் 22,000 பேர் திரும்பி போகிறாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? 10,000 பேர் தான் நிற்கிறாங்க. அதன் பிறகு நடக்குது படிங்க. ஆண்டவர் கிதியோனிடம் மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா. அவர் நீர்நிலைக்கு அழைத்து வா. இதை நான் படிக்க வேணாம், ரொம்ப நேரம் ஆகிடும், சொல்கிறேன். நீர்நிலைக்கு அழைத்து வந்து அவங்கள தண்ணி குடிக்க சொல்லு. யார் யாரெல்லாம் நாய் போல நக்கி குடிக்கிறார்களோ அவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள். எத்தனை பேர் இருக்காங்க மீதி? அந்த நாய் மாதிரி நக்கி குடித்தவர்கள் எத்தனை பேர்? 10,000 பேரா? 300 பேர். எத்தனை பேர்? 10,000 எத்தனை பேர் செலக்டட்? வெறும் 300 பேர் வச்சுன்னு போகிறாங்க. வெறும் 300 பேர். அது நாய் மாதிரி நக்கி குடிங்க. யார் முடியலையோ, நீங்களாம் நான் தைரியம் நல்லா உடம்புலாம் திடக்காத்தலாம் அப்படியே குடிப்பாங்க. யார் முடியலையோ அவன் தான் குடிச்சு குடிப்பான். அப்போது 300 பேர் முடியாதவங்களை கூப்பிட்டு போகிறார். முடியாதவர்கள் இருக்கிறதுலையே 32,000 பேரில் யார் சொங்கி சோம்பேறியோ அவங்க தான் போகிறாங்க. அவங்க தான் நாய் மாதிரி நக்கி குடித்தவங்க, தண்ணி குடிக்க முடியாமல். அப்புறம் படிங்க இங்கே. அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நானே படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 300 பேரை அழைத்து கொண்டு அவர் சொல்லுகிற 16 வசனம் படிங்க. 16. அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர் 300 பேரையும் எத்தனை பிரிவா? 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கைகளில் எக்காலம் இருந்தது, காலி பானை இருந்தது. அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். வாள் எடுத்துகிட்டு போனாங்களா? வில் எடுத்துகிட்டு போனாங்களா? குதிரை போச்சா? ஒட்டகம் போச்சா? என்ன போச்சு? ஆண்டவருடைய காரியங்களை நடத்த ஆண்டவர் எது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நிறைய நேரங்களில் ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னால் படிக்க முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற உறுதி எது? வில் எடுத்துகிட்டு போகல, பெருசாக எதுவும் கொண்டு போகல, மாறாக காலிப்பானை, நெருப்பு, வேறனா எக்காலம், 3. அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 17. அவர் என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள், நான் பாளையத்தின் எல்லை காவல். சரி 20 வந்துருங்க. 20. 3 பிரிவினரும் எக்காலம் ஊதினர், பானைகளை உடைத்தனர், தங்கள் இடுக்கையில் நெருப்பு பந்தங்களை வலக்கையில் ஊதுவதற்கு எக்கங்களை வைத்திருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். அதன் பிறகு பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர். ஓலமிட்டு கொண்டு தப்பி ஓடினர். பிரைஸ் தி லார்ட். அங்கே வெட்டுக்கிளிகளை போல அவங்க இருந்தாங்க. இது உள்ள நீங்கள் படிக்கிற நேரம் இல்லை நமக்கு. ஏராளமான மக்கள் இருந்தார்கள். அதை படித்து பார்க்க போயிட்டு ஏராளமான மக்கள் அங்கே இருப்பாங்க. இவங்க போய் பானையை உடைக்கிறாங்க, நெருப்பு எக்காலம் ஊதுறாங்க, நெருப்பை காட்டுறாங்க. இதற்கு அவர்கள் ஓலமிட்டு கொண்டு ஓடுகிறார்கள்னா அவர்களுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்கோம்? ஒரு பய உணர்வு தூண்டியிருக்கோம். ஒரு பெரிய படை வருகிறது. இந்த பானை சத்தம் போன வாட்டி ஒன்று சொன்னேன், அது வெறும் தொழுநோயாளர்கள். இது வெறும் பானை சத்தம். பானை சத்தத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை தருகிறார். மிதியானியரை தோற்கடிக்கிறார் கிதியோன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறது, அவன் சாதாரண ஆள், சாதாரண குடும்பம், சாதாரண ஆள், அந்த வீட்லேயும் அவன் தான் சிறியவன். அவனை வைத்து வெட்டுக்கிளிகள் போல ஏராளமான மக்களை ஆண்டவர் துரத்தி அடிக்கிறார். இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுகிறார். இவ்வளோனால ஒன்றும் முடியாமல் ஆண்டவரேன்னு அழுதவங்களை ஒரே ஒரு ஆளை வச்சு, ஒன்றுமில்லாத 300 பேரை வச்சு, அதுவும் தனித்தனியாக 100 பிரித்து ஆண்டவர் வெற்றி பெற செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. மீண்டும் 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 நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, முடியாத காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? உம்முடைய வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? ஏன் என்னை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் கேட்டார்.
நீ எப்படி இதே போப்பா, நீ போ, இதே ஆற்றலோடு போன்னு வெற்றியை கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதே தெய்வம் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். அதே தெய்வம் பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாரும் முழந்தாற்படியிட்டு கரங்களை விரித்து, இரண்டு கரங்களை விரித்தபடியாய் இயேசுடைய வல்லமையான பிரசன்னம் மீது நம் பற்றி வைப்போம். அப்பா தெய்வமே, இயேசுவே உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா எங்களை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தெய்வமே. என் பிள்ளைகள் மேலே உம்முடைய கரங்கள் படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தாய் தகப்பன ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசுவே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிய வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்களாக இதோ மிதியானியர்களால் இஸ்ரேல் மக்கள் பட்ட பாடுகளைப் போல எங்களை சுற்றி வாழ்கிற எங்களுடைய நிலைகள் மிக மிக மோசமாக இருக்கிறது தகப்பனே. பொருளாதாரத்தில் வளர்ச்சி காண முடியாமல், தொழில்களில் வளர்ச்சி காண முடியாமல், நலிவடைந்த நிலையிலே என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று இஸ்ரேல் மக்கள் உம்மை பார்த்து கூக்குரலிட்டபடியாக இதோ இந்த வேலையை எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்குறோம் தெய்வமே சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்களா பிள்ளைகள? உங்களுடைய கரங்களை விரித்தபடியாக இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். இந்த தெய்வம் வல்லமையான தெய்வம். இதே தெய்வம் ஒன்றுமில்லாத ஒருவனை, சிறுவனை, ஒரு குடும்பத்திலே சாதாரண ஒருத்தனை, நலிவற்ற குடும்பத்திலிருந்து ஒருத்தனை கிதியோனை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய வெற்றியை தந்தார். அதே வல்லமையோட. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, போ, ஏனென்றால் அனுப்புவது நான் அல்லவா, நீ போ, தைரியமா போ என்று சொல்லுகிறார். அதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிள்ளைகளே, நலிவடைந்திருக்கிறாயா, கலக்கமா இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, குடும்ப பிரச்சனைகளோடு இருக்கிறாயா, புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறாயா, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாயா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறாயா, குடும்ப பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் இருக்கிறாயா, பொறுப்பற்ற தந்தையால், பொறுப்பற்ற தாயால் நீ நிர்கதியாக்கப்பட்டிருக்கிறாயா, உன்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசுவினுடைய வல்லமையான கரங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும்படியாய் ஏசப்பா எங்களை தொடுங்க தெய்வமே. ஏசப்பா எங்க தொடுங்க ஆண்டவரே. எப்படி நீர் கிதியோனுக்கு கொடுத்த ஆற்றலை போல எங்களுக்கும் நீர் எங்களோடு வந்து எங்கள் குடும்பத்தோடு தங்கி தரும்படியாக ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிங்க பிள்ளைகளே. ஆண்டவரிடத்துல உடல் நலம் குன்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். அப்பா வலியோடும் வேதனைகளோடும் பல்வேறு நோய்களோடும் எழ முடியாம பல்வேறு சுழற்சிகளால் ஆண்டவரே எங்களால் எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையா, கால் வலியோட, வயிற்று வலியோட, தலைவலியோட, மனநிலை பாதிக்கப்பட்டபடியாய் இதோ பல்வேறு காயங்களோட, பல்வேறு நோய்களான இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வமே. குணமளிக்கும் தெய்வம் நான் என்று சொன்னவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, 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 இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் வாட்டி வதைக்கிற எல்லா விதமான தடைகளை ஒப்பு கொடுங்க. உங்களை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய வேர்களை ஆண்டவர் முறியடிக்க முடியாது ஒப்பு கொடுப்போம். எல்லா தடைகளையும் உடைத்தெறும்படியாக ஒப்பு கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் ஒப்பு கொடுங்க. ஒழுக்கமில்லாமல் தடம் மாறுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களே, என் பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. இயேசுடைய கரங்கள் படணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல முறையில் நல்ல மணப்பெண், நல்ல மணமகன் அமைய வேண்டும் சொல்லி ஒப்பு கொடுங்க. நம்ம குடும்பத்தில் எடுத்திருக்கிற முயற்சிகளை, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, நிலம் விற்கிறது, நம்ம எடுத்திருக்கிற முயற்சிகள் மிக மிக தடையாக இருக்கிற, நம்மை சுற்றி சொந்த சகோதர சகோதரிகளே தடையாக இருக்கிறார்களா? ஒப்பு கொடுங்கள் அப்பா, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி. நாம போராட தேவையில்லை, ஆண்டவர் போராடுவார், ஆண்டவரே பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுங்கள். அவங்க பேரை சொல்லி ஒப்பு கொடுங்கப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு தெரியாது, எனக்கு என்ன செய்வது என்று தெரியல, நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இதோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் வளரணும்னு ஒப்பு கொடுங்க. அப்பா என் சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எல்லாம் இருக்குது, எங்களுக்கு புரிதல் இல்லை,
எல்லாம் இருக்கு, மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை நினைக்கிறீங்களா? ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். திருமணமாகாத நிலையிலே வரனுக்காக பல வருடங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்தவர்களுக்கு வாழ்வு தரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலே அவர்களை தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகள் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற, இதோ கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பா தகப்பனே, அவருடைய தடைகளை உடைத்து அவருடைய கர்ப்பத்தினுடைய கனி ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இது வேலைக்காக, தொழிலுக்காக, நல்ல பிஸ்னஸுக்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். சில விஷயங்களை ஏறெடுத்தும் வெற்றி பெற முடியாமல் இருக்கிற இளையோர்களை ஒரு சில நபர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற நேரம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று இந்த பாடலோடு ஆண்டவருடைய வல்லமையான தொடுதலை நாம் உணர்வோம். கரங்களை தட்டி எல்லாத்தையும் ஒப்புக் கொடுங்கள். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும், சாத்தானுடைய சூழ்ச்சிகளை, தடைகளை, வேதனைகளை, நோய்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவினுடைய வல்லமையான தொடுதல் இந்த நேரத்திலே நாம் உணர வேண்டும். பக்தியோடு ஒப்புக் கொடுப்போமா? கரங்களை தட்டி அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். அற்புதமான விடுதலை உன் தலைமுறைக்கெல்லாம் சொந்தம். இயேசுவின் பலியின் வலிமையினாலே அடிமை ஒழிந்து விடுதலை. இயேசுவின் பலியின் வலிமையினாலே அடிமை ஒழிந்து விடுதலை. கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும், விலங்குகள் உடையட்டும். ஆண்டவரே, தொடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இரத்த நாளங்களிலே, எலும்பு மஜ்ஜைகளிலே உடைய வல்லமையான பிரசன்னம் பெறவட்டும். குடும்பத்திலே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். இயேசுவின் திரு ரத்தத்தால் அடிமை சங்கிலி உடையட்டும். சாத்தானே, நீ நித்திய நரகத்தில் போ. சாத்தானே, நீ நித்திய நரகத்தில் போ. நானும் எந்த குடும்பமும் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். நானும் எந்த குடும்பமும் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். கட்டுகள வேண்டும். வல்லமையான கரங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே, உடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உடைய பிரசன்னம் பிள்ளைகளை வழி நடத்தணும். ஆண்டவரே ஒப்புக் கொடுப்போம். விலங்குகள் உடையட்டும், அவனே கட்டுகள் அவிழட்டும், விலங்குகள் இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம் நம்மை நிரப்பட்டும். இயேசுவின் திரு ரத்தம் நம்மை நிரப்பட்டும். தீமைகள் உன்னை அணுகாது, துயரங்கள் உன்னை நெருங்காது. 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 இயேசுவே மரண
மரணத்தை வென்றவரே இயேசுவே மரணத்தை வென்றவரே இயேசுவே மரணத்தை வென்றவரே இயேசுவே மரணத்தை வென்றவரே ஆண்டவராகி அதிபதியாகி எங்களை ஆட்சி செய்யணுமே ஆண்டவராகி அதிபதியாகி எங்களை ஆட்சி செய்யணுமே. கட்டுகள் அவிழட்டும் விலங்குகள் உடையட்டும் கட்டுகள் அவிழட்டும் விலங்குகள் உடையட்டும் கட்டுகள் அவிழட்டும் விலங்குகள் உடையட்டும் ஆண்டவருடைய வல்லமையான கண்களை மூடி ஜெபிங்க. கண்களை மூடி ஆண்டவருடைய வல்லமையான கரத்திலே அப்பா இதோ இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க தாய் தந்தையர் ஆசீர்வதிங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என்னுடைய மகனை ஆசீர்வதிங்க. என்னுடைய மகளை ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுப்போம். எல்லா விதமான கடன் தொல்லைகளும் ஒழியும்படியாய் ஒப்பு கொடுப்போம். பொருளாதாரத்திலே ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு வரணும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வமே. நல்ல உடல் சுகத்தை பிள்ளைகளுக்கு தாங்க. மன நிம்மதியை தாங்க. எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் வளரணும்னு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா 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 இயேசுவே. விலங்குகள் உடையட்டும் கட்டுகள் அவிழட்டும் விலங்குகள் உடையட்டும் கட்டுகள் அவிழட்டும் முழந்தாள் படிடுவோம். முழந்தாள் படிடுவோம். கட்டுகள் அவிழட்டும் விலங்குகள் உடையட்டும் நற்கரனின் ஆதரவை பார்த்து கைகளை உயர்த்தி ஜெபிங்க. நற்கரனின் ஆதரவை பார்த்து தகப்பனே எங்களை கடந்து வருகிறவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் கடந்து வந்த போது ஏராளமான புதுமைகளை ஏராளமான விடுதலைகளை நீர் செய்திருக்கிறதே. வாழ்வு கொடுத்த தெய்வமே, வாழ்வு கொடுத்த தெய்வமே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தகப்பனை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய மகன் மகளை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஒழுங்குபடுத்துவீராக. எல்லா பிரச்சனைகளையும் நீர் தீர்த்தருவீராக. எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு விடுதலை தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரங்கள் எங்களுடைய உச்ச தலையை தொடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் 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 ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். விலங்குகள் உடையட்டும் மாண்புயர் மாண்புயரிவருள்ளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித நீதனை அறிய இயலார் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லா
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் சேர்ந்து சத்தமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமாய் நன்றி. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.